இலங்கை அரசாங்கம் தமக்கு எதிரான நடவடிக்கைகளை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவது அனைவருக்கும் தெரியும். தற்போது வெளிநாடுகளில் தமக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை முடக்குவதற்கான புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருப்பதாக தமது சொல்டாரிக்கு தெரிய வந்திருக்கின்றது. நமக்கு இருக்கின்ற தொடர்புகளூடாக நாம் தற்சமயம் அறிந்திருக்கும் விஷயம் மிகவும் ஒரு அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே அவர்கள் உங்களுக்கு தெரியும், பிரியங்கா பெர்னாண்டோ அவர்கள் இந்த கேஸில் வெளிவந்திருக்கிற தகவல்களின்படி ஏற்கனவே தமக்கு எதிரான நடவடிக்கைகள், தமக்கு எதிரான போராட்டங்களை செய்பவர்கள் முதலானவர்களின் தகவல்களை திரட்டி மாதம் வழங்குவது அவருடைய தொழிலாக இருப்பது என்பது அவருக்கு எதிரான நடந்த கேஸின் போது கோர்ட்டில் தெரிய வந்திருக்கின்றது. இப்போது என்னன்னு சொன்னால், மேலதிகமான இந்த நடவடிக்கையை முடக்கி விடுவதாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற போராட்ட சக்திகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது, இங்கு இருக்கின்ற பிரித்தானிய போலீஸை முடக்கி விடுவது, பல்வேறு கம்ப்ளைண்ட்களை அவர்களுக்கு வழங்குவது, அதே சமயம் இந்த போராட்டங்கள் ப்ரொட்டஸ்ட்கள் செய்பவர்களுக்கு எதிராக எதிர்ப்பான இன்னொரு போராட்டங்களை கட்டுவது முதலான நடவடிக்கைகள். முக்கியமாக இங்கிருக்கின்ற தமிழ் கம்யூனிட்டியை எப்படி உடைப்பது, இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் தங்களுக்கு ஆதரவானவர்களை திரட்டி ஒரு பப்ளிக் மீட்டிங்கை போடுவது, அவர்களை திரட்டி இவர்களுக்கு எதிராக திருப்பி விடுவது முதலான நடவடிக்கைகளை செய்வதற்கு அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இது மட்டுமில்லை, கொத்தபாய உங்களுக்கு தெரியும், அவருடைய ஏலியன் என்ற அமைப்பை இங்கு கட்டுவதற்கான முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள். இங்கு ஒரு பொது கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். முதலான பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் முடக்கிவிட்டிருக்கின்றார்கள். அவருடைய பகுதியாக யூஎன்ல அவர்கள் எதிர்ப்பு போராட்டத்தை கட்டுவது முதலான வேலைகளை நடக்க தொடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு, முக்கியமாக பலமாக திரண்டு இதை எதிர்க்க வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம்.